Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸைஸ் 2.6ல 12th சம் வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா கொடுத்திருக்கக்கூடிய சீரிஸை வந்து நம்ம ஆட் பண்ணனும். எப்பவுமே கொடுத்திருக்க சீரிஸ் வந்து நமக்கு நம்பரா தான் இருக்கு. 2 3 5 7 ன்ட்டு அந்த மாதிரி நம்பரா இருக்கும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரு அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ல கொடுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா a - b divided by a plus b plus 3a - 2b divided by a plus b அடுத்து 5a - 3b divided by a plus b அது எனக்கு 12 டேர்ம்ஸ் வந்து இருக்கு. அந்த 12 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணனா எனக்கு வேல்யூ என்னவா இருக்குங்கிறத நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏங்கிறப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தோம்னா a - b divided by a plus b. அடுத்து டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். டிங்கிறப்ப t2 - t1. இங்கே செகண்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தோம்னா 3a - 2b divided by a plus b மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தோம்னா எனக்கு a - b divided by a plus b. இப்போ எனக்கு இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கானா ஒரே டினாமினேட்டராக எழுதிடலாம் a plus b. இங்கே வந்து பார்த்தோம்னா நியூமரேட்டராக எழுதிக்கிறேன் 3a - 2b. இந்த மைனஸ் ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக கொடுக்குறேன். அப்படின்னா மைனஸ் இன்ட்டு a மைனஸ் a அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் b வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா 3a - a வந்து எனக்கு 2a கிடச்சிருக்கும். அடுத்து மைனஸ் 2b ப்ளஸ் பியோட வேல்யூ மைனஸ் b கிடச்சிருக்கு டிவைடட் பை a ப்ளஸ் b. இது வந்து பார்த்தோம்னா டியோட வேல்யூ, இது ஏவோட வேல்யூ. என்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 12 டேர்ம்ஸ். ஏன்னா 12 டேர்ம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னோட வேல்யூ 12. இப்போ எஸ்என்னோட ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எஸ்என்னோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா n divided by 2 into 2a plus n minus 1 into dங்கிறது தான் எனக்கு எஸ்என்னோட ஃபார்முலா. இப்போ என்னுக்கு பதிலாக 12 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 12 divided by 2 into aக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். a minus b divided by a plus b plus n minus 1. n minus 1ங்கிறப்ப எனக்கு 12 minus 1 கிடச்சிருக்கும். இன்ட்டு டி. டியோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 2a minus b divided by a plus b. அப்படின்னா இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இது 2 வந்து 2 6 ஆனால் இங்கே 6 எழுதிக்கிறேன். இப்போ இந்த 2வை நான் இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணேன்னா 2 into a 2a minus 2 into b வந்து 2b divided by a plus b கிடச்சிருக்கு. அடுத்து 12 minus 1ஓட வேல்யூ எனக்கு 11. அதனால் ப்ளஸ் 11 into 2a minus b divided by a plus bன்னுட்டு கிடச்சிருக்கு. அப்படின்னா 6 into 2a minus 2b divided by a plus b. இப்போ இந்த 11 உள்ளக்க மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 11 into 2 வந்து பார்த்தோம்னா 22a. அடுத்து 11 into b வந்து பார்த்தோம்னா 11b. அதனால் மைனஸ் 11bன்னு எழுதிக்கிறேன் டிவைடட் பை a plus bன்னுட்டு கிடச்சிருக்கு. இப்போ இதில் பார்த்தோம்னா டினாமினேட்டர் எனக்கு சேமாக இருக்குது. டினாமினேட்டர் சேமாக இருக்குங்கிறப்ப நான் ஒரே வாட்டி எழுதிக்கிறேன் a plus b. அப்படின்னா 2a minus 2b அடுத்தது ஒரு 22a minus 11b கிடச்சிருக்கு. அப்படின்னா 6 into 2வையும் 22வையும் ஆட் பண்ணால் 24. அப்படின்னா 24a. அடுத்து மைனஸ் 2 மைனஸ் 11ங்கிறப்ப மைனஸ் 13b கிடச்சிருக்கும் டிவைடட் பை a plus b. இதான் எனக்கு ஃபைனல் ஆன்சர். 6 into 24a minus 13b divided by a plus b. அதாவது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சீக்வன்ஸை நான் 12 டேர்ம்ஸையுமே அந்த ஆட் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 6 into 24a minus 13b divided by a plus bங்கிற வேல்யூ கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. Thank you.